பஞ்சாயத்துல துள்ளி துள்ளி பேசினாலாமே. உன்னால முடிஞ்சதை பாத்துட்டு போ. உன்கிட்ட எந்த புள்ளையுமே இருக்காது. உங்க திமிரோட அளவு என்னங்கறத காட்டிட்டீங்க. என் திமிரு அளவு நான் காட்டுறேன் அப்படின்னு தமிழ் சொல்லி கிளம்ப போகிறா. இதை தான் அந்த சகுனி சித்ரா எதிர்பார்த்தா. ஆமாங்க, அந்த அழகரும் மீனாட்சியும் அந்த 2 குழந்தைங்க மூலியமாக திருப்பி தமிழும் சேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் சித்ராவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் இதை எப்படியாவது உடச்சி விடணுங்கிறதுக்காக தான் போய் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் போய் அழகரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக இருப்போன்னு இந்த தமிழுக்கு கிடையாது. எங்கே அடித்தா எங்கே வெடிக்குன்னு தெரிஞ்சு சித்ரா என்ன பண்ணுறோம், உன்னையால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, 2 நாளைக்கு எந்த குழந்தைய கொண்டு இருக்காது, என்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லி தமிழை தூண்டி விட்டுறா. தமிழும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஈகோ தலைக்கு ஏறி நேராக நகையை அழகு வச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பிளேன்லேயே போயிடுறா. ஆனால் அங்கே வருவானு யாரும் எதிர்பார்க்கல. அங்கே பார்த்தீங்கன்னா மலர் அடி அதிர்ச்சி ஆடுறா. என்னக்கா அப்படிங்கும்போது இப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது அவங்களும் அதிர்ச்சி ஆடுறாங்க. யாரும் எதிர்பார்க்காம விறுவிறுன்னு மீட்டிங்கில் இருக்கிற கூட்டத்துக்குள்ள போய் டக்குன்னு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். அவனும் அசந்து போயிடுறான். சேதம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் விவரத்தை சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி அழகரை தூக்கிட்டு போயிட்டாங்க. மீனாட்சி வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு என்னால் முடிஞ்சதை பாரு, நீ தனியாக தான் இருக்கணும்னு சொல்லி உங்கள் சித்திக்காரி என்று சவால் விட்டா. ஆக மொத்தம் எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி தமிழும் கூப்பிட்டு வாங்கிடுறா. சேதுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அந்த சவுனியக்காரி எல்லாம் நீட்டாக நடக்குது. அவள் நடத்தின காய் கரெக்டாக நடந்துட்டு இருக்குது. வெட்டுப்பட போகிறது. கிளச்சில் சித்ராவும் மகளுமாக தான் இருக்க போகிறாங்க. இப்போ தேவையில்லாமல் இந்த ஐஸ்வர்யாவும் சித்ராவோட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போகிறா.